டங் டயக்னாசிஸ், நாக்கு மூலமாக நோயை கண்டறிதல். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். நீங்கள் பழைய காலத்தில் இப்போ கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது கண்ணை பார்ப்பாங்க, நாக்கை நீட்ட சொல்லி நாக்கை பார்ப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல அப்படி கவனிக்கலை அப்படின்னாலும், நீங்கள் பழைய படங்களோ இல்லை உங்களுடைய சின்ன வயசில் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருந்தால் அந்த டாக்டர்ஸ் கண்ணையும் நாக்கையும் பார்த்துட்டு நம்மளை தொட்டு பார்த்துட்டே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க மருந்து கொடுப்பாங்க. இந்த பழைய காலத்து சினிமாலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணால் அதை ஒரு மெத்தடாகவே வச்சுருப்பாங்க. நம்ம ஏற்கனவே அக்குபஞ்சரில் படிச்சிருக்கோம். ஒரு நோயை கண்டறியிற முறையில் நிறைய இருக்குது. நம்ம அவங்கள பார்க்குறோம், அவங்க பேசுகிறத கேட்குறோம், அவங்களுடைய உடல்லேருந்து வரக்கூடிய அந்த மனத்தை உணர்ந்து அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம பார்க்குறோம், அவங்க உடலோட டெம்பரேச்சரை வச்சு எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். எண்வகை தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு வகை தான் டங் டயக்னாசிஸ் அப்படிங்கிறது. அதாவது நாக்கை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய நாக்கினுடைய நிறம், அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதமோ வறட்சியோ, அந்த நாக்கினுடைய உருவம், அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய திட்டுக்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வச்சு ஒரு நாக்கை பார்த்து நம்ம நோயை கண்டுபிடிக்கிற மெத்தட். பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நோயறிதல் முறைகளில் பார்த்து செய்யப்படக்கூடிய நோயறிதல் முறைகளில் இந்த டங் டயக்னாசிஸும் மிக முக்கியமான பங்காற்றுகிறது. நாக்கு நோயறிதல் அப்படிங்கிறத மட்டுமே வச்சுட்டு நம்ம ஒருத்தரோட நோய்க்கான தொந்தரவுகளையோ இல்லை இதுதான் அவருடைய தொந்தரவுன்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியுமான்னா அது மட்டுமே வச்சு எல்லா சூழ்நிலைகள்லையும் பண்ண முடியாது. ஒரு சில நோய்க்குறிகளில் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு காய்ச்சல் மட்டும் இருக்குன்னா நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் காய்ச்சலுக்கான காரணம் அது எது சார்ந்த காய்ச்சல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்த டங் டயக்னாசிஸ், இந்த நாக்கு சார்ந்த அந்த நோய் அறிதல் முறை மட்டும் அல்லாமல் அதனோட கூட மற்ற முறைகள் இருக்கு இல்லையா? பார்த்து கண்டறிதல், கேட்டல், வாசனை மூலம் பார்க்குறது, நம்ம அவங்கக்கிட்ட மருத்துவ பயனாளிக்கிட்ட கேள்விகள் கேட்டு அவங்களுக்கு என்ன தொந்தரவுகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய அந்த தோலை தொடும் பொழுது அந்த டெம்பரேச்சர் தெரியும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம அந்த எண்வகை தேர்வு இருக்கு இல்லையா? அது மீதி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த நாக்கு சார்ந்த டயக்னாசிஸும் டங் டயக்னாசிஸும் நமக்கு உதவியாக இருக்கும். தினசரி நடைமுறையில் நாக்கு நோயறிதல் அப்படிங்கிறது ஒரு பரிசோதனை முடிவுகளை அப்படின்னா என்னென்னா, நம்ம நிறைய முறைகளை நோயறிதலை கண்டுபிடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தும் பொழுது அதனோட சேர்ந்து ஒரு பேக்கேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? இத்தனை விஷயங்களை சேர்ந்து பண்ணும்பொழுது ஒரு முழுமை கிடைக்கும்னு, அந்த மாதிரி நம்ம ஒரு மருத்துவ பயனாளிக்கு ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய பரிசோதனை முடிவுகளில் இந்த நாக்கு பரிசோதனையும் டங் டயக்னாசிஸும் நமக்கு ஒரு நிறைவான ஒரு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்ற சந்தேகங்களில் பல நேரங்களில் உங்களுக்கு இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு வர்றதுக்கு இதனுடைய இந்த நாக்கு டங்கோட டயக்னாசிஸ் முறையும் நமக்கு உதவியாக இருக்குது. இது சில நேரங்களில் மற்ற டயக்னாசிஸ் மெத்தட்லேருந்து இந்த டங்கில் பார்க்கக்கூடிய டயக்னாசிஸ் உங்களுக்கு ஒத்தும் போகலாம், சில நேரங்களில் முரணாகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நம்ம உணவுகள் உண்ணக்கூடிய அந்த உணவுடைய படிமம், இப்போ ஒரு கலர்டு ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பீட்ரூட்டாக இருக்கலாம், கேரட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவுடைய நிறம் வண்ணம் நாக்கோட மேலே படிஞ்சிருக்கலாம், அது காரணமாக இருக்கலாம். இல்லை சில நேரங்களில் வெளிப்புற காற்று மற்றும் குளிரால் செர்விக்கல் பெயின், அதாவது கர்ப்பப்பை வாயில் வலி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வெப்பத்துக்கான அறிகுறி தான் உடலில் காட்டும். அப்போது நாக்கு எப்படி இருக்கும்னா வறண்டு சிவந்து இருக்கும். நம்ம அவங்களுடைய மற்ற அறிகுறிகளோட சேர்த்து இந்த நாக்கு நோயறிதல் டங் டயக்னாசிஸ் மூலமாக அந்த நாக்கு சிவந்திருக்கிறதையும் பார்த்தோன்னா
ஆமாம் இதுவும் காரணம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். அதே போல் இந்த டங்கில் இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சில நேரங்களில் முரணாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். நான் சொன்னது அவங்க ஏதோ சாப்பிட்டு வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதோ செயல் செய்துட்டு வரும்பொழுதும் அந்த நாக்கில் வந்து உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் தெரியும். நம்ம என்ன பண்ணணும், அந்த நாக்கை மட்டுமே வச்சுட்டு இது மட்டுமே ஃபைனல்னு சொல்லாமல் மற்ற அறிகுறிகளையும் பார்த்து மற்ற டயக்னாசிஸ் முறையோடவும் சேர்த்து இதை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு முழுமை வந்து கிடைக்கும். இந்த டங் டயக்னாசிஸில் நம்ம என்னென்ன எல்லாம் பார்க்க போகிறோம், என்னென்ன தலைப்புகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தலைப்பு, தெரிஞ்சுக்க போகிற தலைப்பு டோப்போகிராஃபி ஆஃப் த டங், அதாவது நாக்கோடைய அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக ஒரு சாதாரண நாக்கு எப்படி இருக்கும், ஒரு நார்மல் டங் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய நாக்கு அப்படிங்கிறது சாதாரண நிலையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது எக்ஸாமினேஷன் ஆஃப் த டங். நாக்கை பார்க்கணுன்னா அதில் என்னென்ன பகுதிகளை பார்க்க போகிறோம், என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதனுடைய நிறம் எப்படி இருக்குது, அதனுடைய ஈரப்பதம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த மேல் பூச்சு, நாக்கோட மேல் பகுதியில் என்ன நிறத்தில் கோட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சு என்ன கலரில் இருக்குது, இல்லை எந்த அளவில் இருக்குது, இந்த நாக்கினுடைய உடல் அமைப்பு வந்து உங்களுக்கு பருமனாக இருக்கா, இல்லை மெல்லியதாக இருக்கா, வீங்கினா மாதிரி இருக்கா, இல்லை உங்களுக்கு முள் பாய்ந்த மாதிரி இருக்கா, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சிலரோட நாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரும்புள்ளிகள் இருக்கலாம், வெள்ளையாக திட்டுக்கள் இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய சில திட்டுகளுடைய நிறம் வந்து நீல நிறத்துலேயோ கருமை நிறத்துலேயோ சிகப்பு நிறத்துலேயோ இந்த மாதிரி பல்வேறு நிறங்கள்லையும் இருக்கலாம். இது எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது நாக்கினுடைய டோப்போகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பரப்பு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நாக்கை வந்து 4 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க டயக்னாசிஸுக்காக. அதாவது நாக்கோட நுனிப்பகுதி ஒரு பாகமாக இருக்குது, 2 ஓரங்கள் ஒரு பகுதியாகவும், நாக்கினுடைய வேர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து ஒரு பார்ட்டாகவும் ஒரு பாகமாகவும், மத்தியத்தில் மையத்தில் நாக்கோட மையப்பகுதி வந்து ஒரு பாகமாகவும் பிரிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த 4 பாகத்தையும் ஏன் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அக்குபஞ்சர் முறைப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் அந்த ஒரு பகுதிக்குமே சில உறுப்புகளை ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அங்கே ரெப்ரசன்ட் பண்ணப்படக்கூடிய அந்த உறுப்புகள் சார்ந்த தொந்தரவுகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்கே ஏதோ உள்ளுறுப்புகளில் இருக்கிற தொந்தரவு நாக்கிலும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நுனி நாக்கு, டிப் ஆஃப் த டங் அப்படிங்கிறது இருதயத்தை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு, நெருப்பு பூதத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த நுனிக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வந்து ஜங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி வந்து உங்களுக்கு நுரையீரலை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக மையப்பகுதி, அந்த நாக்கினுடைய மையப்பகுதி வந்து இரைப்பை மற்றும் மண்ணீரலை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நாக்கினுடைய வேர் பகுதி, ரூட் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து உங்களுக்கு சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, பெருங்குடல், சிறுகுடல் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோயர் பர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மூவெப்ப மண்டலத்தில் லோயர் பர்னரு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 3வது பகுதியை குறிக்கக்கூடியதாகவும் இந்த பகுதி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வழுவழுக்கும் கூடிய தன்மையில் அந்த மேல் பூச்சு கோட்டிங் வந்து இருந்துச்சு, ஸ்லிப்பரி கோட்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல மட்டும் அது அந்த வழுவழுப்பு தன்மை வந்து பித்தப்பையிலையும் கல்லீரல்லையும் இருக்கக்கூடிய தொந்தரவை காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு.
ஆனால் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் நாக்கினுடைய 2 ஓரங்களும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இங்கே டங் டயக்னாசிஸில் கொடுத்துருக்காங்க. பட் நாக்கினுடைய வேர் பகுதியில் சில நேரங்களில் வழவழப்பு தன்மை இருந்தது அப்படின்னா அதுவும் கல்லீரல் மற்றும் பித்தப்பை சார்ந்த தொந்தரவுக்கு காரணமாக இருக்கும். நம்ம அதை அப்படி புரிஞ்சுக்கணும். ஓரங்கள்னு பார்க்கும் பொழுது லிவர் அண்ட் கேல் பிளாடர், அதாவது பித்தப்பையும் கல்லீரலுமே இரண்டுமே ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருக்குது. சில நேரங்களில் அந்த ஓரத்துடைய வலது பக்கம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பித்தப்பையை ரெப்ரசன்ட் பண்ணுறதாகவும், இடது பக்கம் அப்படிங்கிறது கல்லீரலை ரெப்ரசன்ட் பண்ணுறதாகவும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அந்த டங்கோட படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அழகாக தெளிவாக புரியும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். டங்கோட டிப்பில் நுனி பகுதியில் இருதயத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அந்த டங்கு டிப்பிலேருந்து கொஞ்சம் அடுத்து பின்பக்கமாக இருக்கக்கூடிய பகுதி ஜங்கேன்னு சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதி நுரையீரலை ரெப்ரசன்ட் பண்ணுது. நாக்கினுடைய மையம் மண்ணீரலையும் இரைப்பையும், அதாவது ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டொமக்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. நாக்கினுடைய வேர் பகுதி கிட்னி, யூரினரி பிளாடர், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் இவைகளை ரெப்ரசன்ட் பண்ணுது. நாக்கினுடைய 2 ஓரங்களும் இருக்கு இல்லையா, அந்த விளிம்புகள் உங்களுக்கு கல்லீரலையும் பித்தப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படின்னா என்னென்னா, இந்த பகுதிகளில் ஏதேனும் தொந்தரவு இருந்தால் அது இந்த உறுப்புகள் சார்ந்த தொந்தரவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். டங் டயக்னாசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டங்கை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க, எத்தனை பாகங்களாக பிரிச்சிருக்காங்க, என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு த நார்மல் டங். ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய நாக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாதாரண நாக்கு அப்படிங்கக்கூடிய அந்த நார்மல் டங்கோட உடல் நிறம் வெளிர் சிகப்பு. அடுத்ததாக அந்த நாக்கோட உடல் மிகவும் தடிமனாகவும் இருக்காது, மிகவும் மெல்லியதாகவும் இருக்காது. தட் இஸ் இட் இஸ் நெய்தர் டூ திக் நார் டூ தின். அது மட்டும் இல்லாமல் அந்த டங்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உடலோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பூச்சு மெல்லியதான நிலையில் வெண்மையான நிறத்தில் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தன்மையில், அந்த வெளிர்த்தன்மையில் நீங்கள் ஊடுருவி பார்க்கும் பொழுது நாக்கினுடைய நிறம் நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நாக்கு, நார்மல் டங் அப்படிங்கிறது எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும், நிறத்தில் இருக்கும், மேல் பூச்சி எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை கவனித்து அந்த நோய்க்கான அறிகுறிகளை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு டயக்னாசிஸில் சரியான டயக்னாசிஸ் பண்ணது முக்கியமாக இருக்கும். இது உதவியாக இருக்கும். வெளிப்படையாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாற்றங்கள் நமக்கு சுலபமாக தெரியும். அப்படியே இருந்தாலும் ஒரு சில மாற்றங்களை கவனிக்கக்கூடியது ரொம்ப நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் சில நேரங்களில் ஏற்படலாம். அடுத்த பகுதியாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸாமினேஷன் ஆஃப் த டங், நாக்கோட பரிசோதனை. ஒரு சாதாரண நாக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஒருத்தருடைய நாக்கை நம்ம பரிசோதனை பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உணவுகள் பல்வேறு வகையில் இருக்குது. அதே மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய பானங்களோ இனிப்பு வகைகளோ பல்வேறு வண்ணங்களில் இருக்குது. அதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது உணவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது நாக்கின் நிறத்தை மாற்றக்கூடிய தன்மையும் அங்கே இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால் சரியான விளக்கமோ சரியான டயக்னாசிஸோ பண்ண முடியாது. ஒரு தவறான விளக்கத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் டங் டயக்னாசிஸில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ரூல் அல்லது கண்டிஷன்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நம்ம நாக்கு பரிசோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி குறைந்தது 1 மணி நேரமாவது சாப்பிடாமல் இருக்கணும், இல்லை குடிப்பதையும் தவிர்த்திருக்கணும். ஏன்னா உணவு இல்லாமல் இருந்தால் தான் அந்த நாக்கு ஒரிஜினலாக நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
அதாவது அவங்க உடலில் சாதாரண நிலையில் நாக்கு இருக்கா இல்லை ஏதாவது நோய் நிலையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பரிசோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி குறைந்தது 1 மணி நேரமாவது உணவோ ஏதேனும் மற்ற குடிக்கிற பானங்களோ எல்லாத்தையும் தவிர்த்திருக்கணும். அதன் மட்டும் இல்லாமல் அதனுடன் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல வெளிச்சமான பகுதி, வெளிச்சமான நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தான் அதனுடைய உண்மையான தன்மையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இயற்கையான பகல் வெளிச்சம் சிறந்த வெளிச்சமாக நமக்கு உறுதுணை புரியும். நம்ம ஒருத்தரோட நாக்கை பரிசோதிக்கும் பொழுது முடிந்தவரை நல்ல இயற்கையான வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதி அல்லது அந்த அறையில் இருக்கக்கூடிய ஜன்னலுக்கு அருகில் நிற்க வச்சு நீங்கள் பரிசோதிக்கும் பொழுது நமக்கு இயற்கையான வெளிச்சமும் தெளிவாக கிடைக்கும். நம்மளால் ஒரு சரியான டயக்னாசிஸை செய்ய முடியும். சில நேரங்களில் நம்ம செயற்கையாகத்தான் நம்ம வெளிச்சத்தை கொடுத்து பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் நம்ம ஹாலோஜன் லைட்ஸை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாக்கு பரிசோதனையின் பொழுது அந்த நோயாளி என்ன பண்ணணும்னா, நாக்கை வெளியே நீட்டுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா அதுலேயும் சில தவறுகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நோயாளி தனது நாக்கை வலுக்கட்டாயமாக நீட்டாமல், கஷ்டப்பட்டு நீட்டாமல், அவரால் எந்த அளவுக்கு வெளியே அந்த நாக்கை நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டணும்னு அவங்களுக்கு நம்ம பரிந்துரைக்கணும். அடுத்ததாக ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த நாக்கு அவர் சரியான அளவு நீட்டவில்லை அப்படின்னா நமக்கு பார்க்கும் பொழுது அந்த மருத்துவருக்கு அந்த மருத்துவ பயனாளியோட அந்த பேஷண்ட்டோட நாக்கு வீங்கின மாதிரி, ஸ்வெல்லிங்காக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கலாம். அது தவறான டயக்னாசிஸுக்கு வழிவகுக்கும். அதே போல் அவர் அதிகமான சக்தியை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு நாக்கை நீட்டும் பொழுது அது மிகவும் குறுகலாகவும், அவர் அந்த நாக்கை நீட்டுறதுக்கு செய்யக்கூடிய முயற்சிகளில் அது சிவப்பாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் தவறான டயக்னாசிஸுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நோயாளி தன்னுடைய நாக்கை 20 வினாடிகளுக்கு மேலே நீட்டக்கூடாது. அதை விட குறைவாக நீட்டி இருந்தால் நல்லது. குறைவான நேரத்துக்கு நீட்டினா போதும். அதிக நேரமாக நோயாளி தன்னுடைய நாக்கை நீட்டினா நாக்கோட உடல் பகுதி சிவந்து விடும். ஏன்னா அந்த இடத்துல இரத்த ஓட்டம் அதிகமாக வரும் பொழுது அங்கே அதிக சிவப்பை காட்டும். சிறிது நேரம் மட்டுமே நீட்டிட்டு பின்னர் நாக்கை உள்ளே இழுத்துட்டு மறுபடியும் திரும்பவும் தேவைப்பட்டால் இன்னொரு தடவை சிறிது நேரம் மட்டுமே நீட்டி பரிசோதிக்கக்கூடிய செயல்முறையை நம்ம செய்யும் பொழுது நமக்கு சிறந்த பயன் இருக்கும். நம்மளால் நல்ல டயக்னாசிஸை கொடுக்க முடியும். இப்படி ஒரு நோயாளியோடைய நாக்கை நீட்ட சொல்லிட்டு அந்த தெரபிஸ்ட் என்னென்ன எல்லாம் எக்ஸாமினேஷன் பண்ணணும், அந்த டயக்னாசிஸ்க்கு நம்ம என்னென்ன இடங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, நாக்கினுடைய உடல் நிறம், அதனுடைய ஜென்ரல் இம்ப்ரெஷன் மற்றும் லோக்கலைசேஷன். அப்படின்னா என்னென்னா, அங்கே ஏதாவது திட்டுக்கள் இருக்கா, படிமங்கள் இருக்கா, பூச்சிக்கள் இருக்கா, அதாவது கோட்டிங் இருக்கா, புள்ளிகள் ஏதாவது இருக்கா, அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்கிறத கவனிக்கணும். அடுத்து நாக்கில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். நாக்கு பொதுவாகவே ஈரத்தன்மையோடு இருக்கும். அந்த ஈரத்தன்மை அளவுக்கு அதிகமாக இருக்கா இல்லை வறண்ட நிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக நாக்கில் இருக்கக்கூடிய அந்த மேல் பூச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெண்மை நிறத்தில் இருக்கும். அந்த பூச்சு வழியாக, அந்த கோட்டிங் வழியாக டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம நாக்கினுடைய நிறத்தை நம்மளால் பார்க்க முடியும்னு பார்த்தோம். அந்த தன்மை இல்லாமல் அந்த பூச்சு, மேல் பூச்சு, அந்த கோட்டிங், டங்கில் இருக்கக்கூடிய கோட்டிங் அளவுக்கு அதிகமாக திக்னஸாக இருந்தாலோ இல்லை அளவுக்கு அதிகமான நிறத்தில், அடர் நிறத்திலோ இல்லை வெளிர் நிறத்திலையோ இருந்தாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல இந்த மாற்றங்கள் இருந்தாலோ அதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்தது நாக்கினுடைய உடல். அந்த உடல் பகுதியில் அது சரியான அளவில் இருக்கா, அதனுடைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதிகமாக திக்காகவும் இருக்காது, தின்னாகவும் இருக்காது. அப்போது தடிமனும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் அதனுடைய அளவில் இருக்கா, அதனுடைய
வடிவம் சரியாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் வெடிப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்ததாக ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டுக்கள் இல்லை புள்ளிகள் ஏதாவது அங்கே அமைஞ்சிருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதன் நிறம் என்ன, கருமையாக இருக்கா, சிகப்பாக இருக்கா, நீல நிறத்தில் இருக்கா, வேறு ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கா, எந்த இடத்துல அது அமைஞ்சிருக்கு, இதையுமே கவனிக்க வேண்டியது மிக அவசியம். நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒரு சைனையும், அதாவது ஒரு அறிகுறியுமே கண்டிப்பாக நம்ம கூர்ந்து கவனித்து பண்ணும் பொழுது தான் அந்த டயக்னாசிஸ் ஒரு சரியான டயக்னாசிஸாக அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டங்கோட டயக்னாசிஸோட சேர்த்து மற்ற டயக்னாசிஸ் முறைகளையும் நம்ம சேர்த்து பண்ணும் பொழுது ஒரு முழுமையான தீர்வை நம்மளால் கொடுக்க முடியும்.